Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது RxJS ஓட ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்சர்வபிளை இன்புட்டாக எடுத்து அதே அப்சர்வபிளை நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறதுக்காக தான் RxJS ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? ஒரு பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுற அரே மெத்தட்ஸை தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக அந்த அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கே தெரியும், நம்ம கலெக்ஷன் ஆஃப் அரேஸ் வச்சுருப்போம். அந்த அரேஸை வந்து நம்ம வியூ பண்ணும்போது, தட் மீன்ஸ் விஷுவலாக காமிக்க நிறைய லாஜிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த அரே மெத்தடை தான் நம்ம பியூர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே RxJSல ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணுவோம். சரி, அரே மெத்தட்னா என்ன? எக்ஸாம்பிள்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் மேப், ஃபில்டர், ரெடியூசர், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் மேப், தட் மீன்ஸ் ஒவ்வொரு அரே மெத்தட்ஸுக்கும் நான் தனித்தனியாக கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எதுக்காக ஆப்ரேட்டர்ஸ்னு. ஸோ இதுக்காக தான் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு கலெக்ஷன் ஆஃப் அப்சர்வபிள் எடுத்து திருப்பியும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக அதே கலெக்ஷன் ஆஃப் அப்சர்வபிள்ஸை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து பைப்பபிள் ஆப்ரேட்டர், இன்னொன்று வந்து கிரியேஷன் ஆப்ரேட்டர். இது ரெண்டுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, பைப்பபிள் ஆப்ரேட்டர் தான் நம்ம மோஸ்ட் அப்சர்வபிளை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பைப்பபிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம கொடுக்குற அரே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 to 3ன்னு கொடுக்குறேன். நான் அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுவேன் அப்படின்னா 1 into 2ன்னு தென் ஒவ்வொரு அரேயோட நான் 2வை மல்டிபிள் பண்ணி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அவுட்புட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 2 3ன்னு இருக்க அரே அப்சர்வபிளை எனக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா, எனக்கு என்னோட வேல்யூஸ் ஒவ்வொரு அரே வேல்யூஸோட 2 மல்டிபிள் ஆகணும். ஸோ நான் அதை மல்டிபிள் பண்ணி தருவேன். இதுதான் பைப்போட வேல்யூ. பைப் என்ன பண்ணும்? ஆப்ரேட்டரை ஆர்குமெண்ட்டாக எடுத்து இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங், தட் மீன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற அந்த அரே ஆஃப் அப்சர்வபிளை அது டிஸ்டர்ப் பண்ணாமல், எந்த ஒரு மாடிஃபை பண்ணாமல் புது அப்சர்வபிளாக நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் பைப்பபிள் ஆப்ரேட்டர். ஸோ கிரியேஷன் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து பைப் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே நம்ம ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக அப்போ இது ஒன்றுமே கிடையாது. டைரெக்டாக இப்போ வந்து நான் ஆஃப் கொடுத்து 1 2 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? எமிட் பண்ணும் 1 2 3. இதுக்கு அப்சர்வபிள் தேவை கிடையாது. அண்ட் டு அஸ் வெல் அஸ் வந்து நம்மளுக்கு என்ன தேவையில்லை? பைப்பும் தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவே பார்த்துக்கலாம். நான் டேரெக்டாக அப் காம்போனன்ட்லேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம RJXலேருந்து என்ன இம்போர்ட் பண்ணிக்கலாம்னா நான் ஆஃப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆஃப்ன்ற இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து யூஸ் பண்ணுறேன்னா நம்ம RxJSலேருந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேப்பு தென் டேக். இந்த ஆப்ரேட்டர் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் கொடுத்துட்டு RxJSன்னு போட்டுட்டு ஆப்ரேட்டர்ஸ், ஓகேவா? இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த 2 ஆப்ரேட்டர் வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் போட்டு வேணால் போட்டு பார்க்கலாம், இல்லைனா விட்டுருங்க. அண்ட் 2 இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க ஓகே, இல்லை எங்களுக்கு ஆப்ரேட் பற்றி தெரியாதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒவ்வொரு ஜாவா ஸ்கிரிப்டோட அரே மெத்தட்ஸையும் தனி வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஒவ்வொரு அந்த மெத்தட்ஸோட யூசஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸும் நம்மளுக்கு மோஸ்ட்டாக முக்கியமான ஆப்ரேட்டர்ஸ் நம்ம RxJSல என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த அப்சர்வபிளுக்கு நான் ஆஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நான் பைப் அப்படின்ற நான் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், மேப் யூஸ் பண்ணுறேன். மேப்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா x + 1. தட் மீன்ஸ் என்னோட ஒவ்வொரு அரே வேல்யூவோட இதான் வந்து அப்சர்வபிள். இது ஒரு அரே ஆஃப் கலெக்ஷன். இது எப்படி வந்து அப்சர்வபிள் எடுத்துக்கும் அப்படின்னா 1, 2, 3ன்னு அப்சர்வரோட பேக்ரவுண்டில் இப்படி தான் ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னா டாட் மேப்பு. மேப்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், x + 1. ஸோ இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் அப்சர்வபிளில் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் அரே ஜாவா ஸ்கிரிப்டோட நார்மல் அரே மெத்தட். இப்படி தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோன்னா இப்படி தான் யூஸ் பண்ணிப்போம். அரே கலெக்ஷனோட மேப் பண்ணி அதோட வேல்யூஸ் இப்படி தான் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும்.
இது இங்கே போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் நம்ம அப்சர்வபிள் RxJSன்னு போகும்போது நம்ம பைப் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை மாடிஃபை பண்ணாமல் நம்மளுக்கு புது அப்சர்வபிளாக கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஒவ்வொரு வேல்யூவோட +1 ஆகும். 1 2 இருக்கும், 2 3 ஆகும், 3 4 ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு புது அப்சர்வபிளை க்ரியேட் பண்ணியிருக்கும். இந்த ப்ரீவியஸாக இருக்கிறத என்ன பண்ணாது, மாடிஃபை பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பைப்லைன் ஆப்ரேட்டர்ஸ். இப்படி தான் நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் பைப் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். console.log என்ன பண்ணுறேன், அப்சர்வபிள் அப்படின்னு கன்சோலில் போட்டுட்டு .obsன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து பார்த்தோன்னா அப்சர்வபிள் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்மளால் வேல்யூஸ் பார்க்க முடியாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அப்சர்வபிளை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், நம்ம அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் 3 வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது. எப்படி பண்ணுறது, observable.subscribe, சப்ஸ்கிரைப்குள்ளே எக்ஸ் தென் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா. இப்போ நம்ம இதை கன்சோலில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு இப்போ தெரியுதா, இது வந்து எக்ஸிஸ்டிங் அப்சர்வபிள். இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது நியூ அப்சர்வபிள். இவ்வளோ தான், சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் OBS வேல்யூஸ்னு போடுறேன் எக்ஸ். இப்போ நம்ம போய் கன்சோலில் பார்க்கலாம். நம்ம இப்போ போய் ப்ரௌசரில் பார்ப்போம். பாருங்கள், இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 3 4ன்னு நம்மளுக்கு அப்சர்வபிள் புது அப்சர்வபிள் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்புட்டாகவும் அப்சர்வபிள் எடுத்துக்குது, அவுட்புட்டாகவும் நம்மளுக்கு அப்சர்வபிள் வேல்யூஸை கொடுக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸை பைப்போடு கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். டேக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் RxJS இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ ஒன்ஸ் அகேன் ஒரு ரீகாலுக்கோ இல்லை தெரியாதவங்களுக்கோ இல்லை மறந்தவங்களுக்கோ ஒரு ரீகால் ஆகட்டும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து லெட் இன்னொரு அப்சர்வபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவல் டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்டர்வல் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகணும்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு வேல்யூஸ் பாஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், பைப் யூஸ் பண்ணிக்கிறேன். பைப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 5 டைம் மட்டும் இந்த இன்டர்வல் சுற்றினா போதும். அந்த 5 டைம் எனக்கு வேல்யூஸ் வந்தால் போதும், அதோட கவுண்ட் வந்தால் போதும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பைப் அப்படின்ற இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம ஆப்ரேட்டர்ஸை பாஸ் பண்ணுறோம். இங்கே எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் வேணால் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பைப் மெத்தடுக்குள்ளே ஆப்ரேட்டரை பாஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் சின்டெக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட அப்சர்வபிள் டாட் பைப் மெத்தட் அண்ட் பைப் மெத்தடுக்குள்ளே நம்மளோட ஆப்ரேட்டர்ஸை என்ன பண்ணுறோம், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன ஆகும், ஒர்க் பண்ணி நம்மளுக்கு நியூ அப்சர்வபிளாக கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ console.log obs values to இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசரில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொரு 1 செகண்டுக்கும் அப்சர்வபிள் ரன் ஆகுது. ஆனால் 5 டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பைப் மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும். இதுதான் பைப்பபிள் ஆப்ரேட்டர் மெத்தட். ஸோ வந்து நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம ப்ராப்பராக பார்ப்போம். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கானாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறதுல உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியல, நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஆப்ரேட்டர்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக சம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.